தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, உங்களுக்கு கொடியேற்ற முடியல, இதெல்லாம் உண்மைதான். அதே நேரம் அதற்கான மாற்று பாஜக அங்கம் வகிக்கிற அதிமுக கிடையாது. திமுகவை வீழ்த்தணும், அதே நேரம் பாஜகவை இவங்களால கலட்டி விட முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே விடுதலை சிறுத்தைகளை அழைக்கிறதுங்கிறதே ஒரு முரண்பாடு இல்லையா? முரண்பாடுங்கிறத தாண்டி அது ஒரு நாடகமாக உங்களுக்கு தெரியலையா? அதே நேரம் உங்கள் கூட்டணிக்குள்ள பாஜக வந்த பிறகு நீங்கள் எல்லா கட்சியும் ஓரணியில் வாங்க, தாவேக்கா வாங்க, நாத்தாக்கா வாங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? இப்போ சீமானையும் கூப்பிடுறாரு அப்படின்றப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கட்சியெல்லாம் இல்லை. கடந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகள் பெற்றாலும் அதை ஒரு பெரிய கட்சியாக நம்ம சொல்ல முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி அமைக்குங்கிற அந்த ஒரு விஷயமே அதிமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். வாக்கை நான் ஆற்றுல வேணாலும் போட்டுட்டு போவேன், உங்களுக்கு போட மாட்டேங்கிற ஒரு இல்லை, இது ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே. இனி தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு விஜய் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிமுக ஒரு பொருட்டு இல்லை. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. திமுக எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒரு அணியில் இருக்கணும், நீங்கள்லாம் எங்கள் கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதோட பின்னணி என்ன? எடப்பாடி பழனிசாமியோட அழைப்பை இவங்க 2 பேரும் ஏற்பாங்களா? இல்லை, திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். அதை தாண்டி வேற எந்த நோக்கமும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கே கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை தான். அதே நேரம் உங்கள் கூட்டணிக்குள்ள பாஜக வந்த பிறகு நீங்கள் எல்லா கட்சியும் ஓரணியில் வாங்க, தாவேக்கா வாங்க, நாத்தாக்கா வாங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? இன்னும் சொல்ல போனால் இது சாத்தியம் இல்லைங்கிறதும் எடப்பாடிக்கு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருக்குமே அழைப்பு விடுத்தோம், திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் இப்படியெல்லாம் வியூகங்கள் வகுத்தோம் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக தான் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவேக்காவோடு ஏற்கனவே அதிமுகவோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். அப்போ அந்த பேச்சுவார்த்தை எங்கே முறிந்தது, எந்த புள்ளியில் அந்த பேச்சுவார்த்தை நிறைவுற்றுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாவேக்காவோட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் பாஜகவோட ஐக்கியமாகிட்டு இப்போ போய் நீங்கள் அவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க? அதனால் இதை பொறுத்த வரைக்கும் சம்பிரதாயமான ஒரு பதிலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உண்மையிலேயே திமுகவை நம்ம வீழ்த்தியே ஆகணும், அதற்கு நாத்தாக்காவும் தாவேக்காவும் நம்ம கூட இருந்தால் அது சாத்தியம் அப்படின்னு எடப்பாடிக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக அவர் அந்த பாதையைத்தானே பயன்படுத்தி இருக்கணும். ஏன்னா பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை விட இவர்கள் 2 பேரும் வந்தானா அந்த கூட்டணிக்கு ஒரு கூடுதல் பலம், இதுதான் உண்மை. ஸோ அந்த உண்மை எடப்பாடிக்கும் தெரியுங்கிற பட்சத்தில் அவர் அந்த ஆப்ஷனை தானே தேர்ந்தெடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு இவர் திடீர்னு பாஜக கூட போயிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு கண்புடைப்பாக தான் எனக்கு தெரியும். ரொம்ப டெஸ்பரேட்டாக தெரியுறாரா? ஏன்னா ஒரு பக்கம் விசிகா கம்யூனிஸ்ட் ஒரு மேடையில் கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் அவங்க அழைப்பை நிராகரித்த உடனே அவங்கள விமர்சிக்கிறாரு, இப்போ சீமானையும் கூப்பிடுறாரு அப்படின்றப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியே இருக்காரு. அல்ல, ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட எடப்பாடியுடைய நிலைமையும் அதுதான். என்ன அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும், அதே நேரம் பாஜகவையும் இவங்களால கலட்டி விட முடியாது. அப்போ பாஜகவை வச்சுக்கிட்டே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி சாத்தியம்? இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல வருடங்களுக்கு முன்பே அவங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாஜகவும் பாமகவும் இருக்கும் அணியில் எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே விடுதலை சிறுத்தைகளை அழைக்கிறதுங்கிறதே ஒரு முரண்பாடு இல்லையா? முரண்பாடுங்கிறத தாண்டி அது ஒரு நாடகமாக உங்களுக்கு தெரியலையா? அதுக்கப்புறம் எந்த காலத்திலும் ஒருவேளை திருமாவளவனை ஏதோ ஒரு வகையில் சமரசம் செய்து கொண்டு பாஜக இருக்கிற அணிக்கு போனாலும் இடதுசாரிகள் நிச்சயமாக போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களையும் அழைக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஏற்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு அந்த எடப்பாடி பழனிசாமி இந்த பேசுவதற்கு சப்ஜெக்ட் கிடைக்காம அல்லது தன்னுடைய பேச்சு ஒரு கவன ஈர்ப்பை பெறணுங்கிறதுனால இந்த மாதிரி பேசுகிறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, ஆனால் உங்களால் ஒரு கட்சி கூடி ஏற்ற முடியுதா, உங்களால் ஒரு மாநாடு போட முடியுதா, எல்லா சிக்கலும் இருக்குது,
கம்யூனிஸ்ட்டும் வந்து நீங்க அங்க நிம்மதியா இல்ல, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை யாரும் அங்க நிறைவேற்ற மாட்றாங்க, நீங்க இங்க வாங்க, சிவப்பு கம்பளம் விரிச்சு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்லாம் பேசுறாரு. அப்படின்றப்ப அவர் ஏதோ ஒரு வகையில இங்க இங்க வாங்க, உங்களுக்கான எல்லா ஃப்ரீடமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, அதுதான் இவர் சொல்கிறது எல்லாமே நம்ம ஏற்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் என்னென்னா இங்கே மிகப்பெரிய இடையூறு வந்து அங்கே பாஜக தான். இப்போ ஒரு வாதத்துக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அங்கே பாஜக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு அழைப்பை விடுக்கும் பட்சம் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ நாத்தாக்காவோ தாவேக்காவோ அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தடைக்கற்களாக பாஜக அங்கே இருக்கும்போது எப்படி வருவாங்க? அப்போ உங்களுடைய அழைப்புங்கிறது நிச்சயமாக அவர்களால் வந்து கண்டுகொள்ளப்படாது, ஏற்கப்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன அப்படி இருக்கும்போது அப்புறம் உங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, உங்களுக்கு கொடியேற்ற முடியல, இதெல்லாம் உண்மைதான். இன்னொன்று திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தான் இருக்காங்க. அந்த உண்மை நமக்கும் தெரியுது, அது அவர்களுக்கும் தெரியும். அதே நேரம் அதற்கான மாற்று பாஜக அங்கம் வகிக்கிற அதிமுக கிடையாது. ஏன்னா அதனால தான் இத்தனை அவமானங்களுக்கு பிறகும் இத்தனை கட்டுப்பாடுகளுக்கு பிறகும் விசிக போன்ற கட்சிகள் திமுக கூட்டணியில் தான் அவங்க இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனாலும் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிள்ளி தான் கொடுக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது விசிகாவுக்கும் தெரியும். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டணியிலே அவங்க தொடர வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஆனால் அவங்க ஒரு லைனில் நிற்கிறாங்கல்ல சார். இப்போ டிஎம்கே அலையன்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது, ஸோ அதனால் இங்கே மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு ஒன்றில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிக்காக நிற்கிறாங்கல்ல. அதே மாதிரி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட விஜயோ சீமானோ இந்த பக்கம் வந்தாங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மதவாத கட்சியான பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு தேசம் சார்ந்த ஒரு இஷ்யூ அது. ஸோ அதற்காக ஓரணியில் நிற்கிறத நம்ம வந்து நிச்சயமாக ஏற்றுக்கலாம். அதே நேரம் அந்த கட்சிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் திமுக என்கிற ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு நீங்கள் வந்து ஓரணியில் தரணும் அப்படிங்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு சந்தர்ப்பவாதம் மாதிரி தான். அடுத்த தேர்தலே பார்த்திங்கன்னா யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து ஓரணியில் நின்னாங்களோ அவர்களே திமுக கூட்டணிக்கு போகிற சூழல்லாம் வரலாம். அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து நிச்சயமாக இதோட நம்ம ஒப்பிட முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா கட்சிக்கும் அழைப்பு விடுக்கிறார் இல்லையா? சீமானுக்கு அழைப்பு, தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு அப்படின்ற இந்த அழைப்பை வந்து அந்த கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து அந்த அழைப்பை ஏற்க மாட்டார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரசிப்பார், அப்படி தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் நாம் அனுமானித்த வகையில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும், ஒரு 4 எம்எல்ஏ வரணும், 5 எம்எல்ஏ வரணும் என்பதை விட திமுகவை நாம் எதிர்க்கணும். ஆனால் அதுதான் அவருக்கான அசைன்மெண்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அசைன்மெண்ட்டுக்காக பாடுபடுகிற கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி. அதனால் அதிமுக கூடையெல்லாம் நிச்சயமாக போயிட மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பக்கம் மட்டும் கன்சாலிடேட் ஆகாமல் தடுக்க வேண்டிய கடமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. அந்த கடமை அவருக்கு யாரால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த தேர்தலில் வரப்போகிற தேர்தலில் ஒன்று அதிமுக கூட கூட்டணி அமைத்து அவங்க ஒரு கணிசமான இடத்தை பிடித்து அந்த அதிகாரத்தில் பங்கு கொள்ளணும். அப்படி இல்லைன்னா தனித்து நின்று தன்னுடைய பலத்தை வந்து நிரூபிக்கணும். ஸோ இதுதான் அவர்களுடைய டாஸ்க். அப்படி இருக்கும்போது எடப்பாடி போன்ற, அதாவது அதிமுக போன்ற ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி தங்களை அழைப்பதை அவங்க தங்கள் கட்சிக்கு கிடைத்த ஒரு கிரெடிட்டாக வேணால் நினச்சிக்குவாங்களே தவிர அதை பயன்படுத்திக்க முன் வரும். ஆனால் மக்கள் மத்தியில் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக வீழ்த்த முடியாது, அதனால தான் அவர் இத்தனை கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்குறாரு அப்படின்றத ஒன்றும் மக்கள் மத்தியில் போய் சேரும் தானே? ஆமாம், இதுதான் முக்கியமான விஷயம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எடப்பாடி வந்து யோசிக்கவே இல்லை. என்னன்னா இப்போ பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு வலுவான கூட்டணி, இயற்கை கூட்டணி அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த பிம்பத்தை தானே நீங்கள் கட்டமைக்க பாடுபடணும். ஆனால் இப்போ இவர் ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு விடுப்பதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால தான் இவங்களை கூப்பிட்றாங்கங்கிற இன்னொரு கருத்தும் ஒரு பக்கம் பேரலாக வந்து அப்படி பரவிக்கிட்டே இருக்கும். எடப்பாடி வந்து அதை யோசிக்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நேற்று இந்த பேட்டியில் வந்து சொல்கிறப்ப கேட்குறாங்க, நீங்கள் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா, சீமான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா, எந்த அடிப்படையில் வந்து இந்த கூட்டணி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப எடப்பாடி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு டைம் வெயிட் பண்ணுங்கள், 8 மாதம் இருக்குது, 8 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எடப்பாடி ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காரு, ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படின்றது சொல்கிறாரு. இப்போ வெளிப்படையாகவே தாவேக்கா நாம் தமிழர் அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாருன்றப்ப அவருக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, அவருக்கு பிளான் இருந்தால் மட்டும் போதாதுல்ல, இப்போ எதிராளிக்கும் அந்த பிளான் இருக்கணும்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி
ஒரு பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு அவங்க வந்து ஒரு பில்டப் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது தாவேகாவை மட்டும்தான் குறிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கட்சியெல்லாம் இல்லை. கடந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகள் பெற்றாலும் அதை வந்து ஒரு பெரிய கட்சியாக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேமுதிக, பாமக இந்த கட்சிகளையும் நம்ம ஒரு பெரிய கட்சி லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த உதார் விடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பில்டப்பை கொடுக்குறாரு அப்படின்ட்டு தான். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றத ஒரு ஹிந்துக்கு கொடுக்குற பேட்டியில அவர் மென்ஷன் பண்றத நம்ம அப்படி எடுத்துட முடியுமா? என்ன அவர் என்னென்ன தன்னுடைய திட்டத்தை சொல்கிறாரு, தன்னுடைய ஆசையை எதிர்பார்ப்பை அவர் சொல்கிறாரு. இப்போ 6 மாதம் கழித்து அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னா நான் எடப்பாடி மேலே கேஸாக போட முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. இன்னொன்று அன்னைக்கும் அவர் வந்து ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு விஷயத்த சொல்லுவார். நாங்கள் இந்த கட்சிகள்லாம் வரும்னு எதிர்பார்த்தோம், வரலை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வார்த்தையை போட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு. அதனால் அவர் சொல்லுவதை நம்ம சத்திய வாக்கா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக தரப்புல இருந்து ரொம்ப ஆழமா பேசுறாங்க. அதற்கு அப்பவே அவர் விளக்கம் கொடுத்தாரு, நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு அந்த பேட்டியிலையும் அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. நாங்கள் வந்து எப்போதும் அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கட்சியோட ஆட்சியை தான் விரும்புகிறாங்க, கூட்டணி ஆட்சியை விரும்பலை அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. அப்போ பாஜகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரா, இதுமாரி கூட்டணி ஆட்சின்லாம் பேசாதீங்கன்ற ஒரு மெசேஜ் எடப்பாடி சொல்கிறாரா? இல்லை, அப்படி நம்ம எடப்பாடியை வந்து ஒரு வலுவான ஒரு தலைவராக நம்மளால் பார்க்க முடியல. என்ன காரணம்னா எடப்பாடியை வச்சுக்கிட்டு தான் அமித்ஷா வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஜகவை சேர்ந்த பல பேர் இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எல்லாம் எடப்பாடியும் பதில் சொல்லலை, மற்ற தலைவர்களையும் பதில் சொல்ல வேணான்னு வாய்ப்பூட்டு போட்டவர் தான் இந்த எடப்பாடி. இன்றைக்கி திடீர்னு பார்த்திங்கன்னா அதுலேயே வார்த்தை விளையாட்டு பண்ணுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு அவர் சொல்லலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையே வச்சு ட்விஸ்ட் பண்ணி இன்றைக்கி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தான் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குங்கிறது தான் உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் அது நீங்கள் அதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே. ஆனால் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அமைதி காத்துட்டு இப்போ வந்து அது குறித்து மெல்ல பேசுகிறார். என்னுடைய கணிப்பு என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பதில் சொன்னோம்னா இதுக்கு அமித்ஷா எங்கே மறுத்து பேச போகிறாரு, மறுபடியும் அவர் தமிழ்நாடு வரும்போது தானே இது குறித்து கேட்பாங்கன்னு நினச்சிக்கிட்டோ என்னமோ இப்போ வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார். பட் என்ன இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்குங்கிற அந்த ஒரு விஷயமே அதிமுக கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். பாஜக அந்த அணியில இல்லாம இருந்தாங்க அப்படின்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். நிச்சயமா பாஜக அல்லாத அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு கூட நம்மளால சொல்ல முடியும். என்னன்னா இப்போ நாளுக்கு நாள் திமுக மீது ஒரு அதிருப்தி அதிகமாயிட்டே இருக்கு. வரும் நாட்களில் அது இன்னும் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை அப்படியே இவங்க வந்து தங்கள் பக்கம் திருப்பினால் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு பாஜக வந்ததால் இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. என்னோட வாக்கை வந்து நான் ஆற்றுல வேணாலும் போட்டுட்டு போவேன், உங்களுக்கு போட மாட்டேங்கிற ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி உருவாயிடுச்சு. அதனால் இன்றைய நிலையில் பார்த்திங்கன்னா அதிமுகவோடு பாஜக இருப்பது அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று, தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுது. அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ண டேட் அப்படின்றது விஜயகாந்தோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் 25/8 அன்னைக்கு வந்து இது பண்ணுறாங்க. இதோட பின்னணி என்ன சார்? அவர் தேமுதிகவுக்கு ஏதோ கணக்கு போடுறாரா விஜய்? நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி தேமுதிகங்கிறது எந்த லெவலில் இருக்குது. ஒரு விருகம்பாக்கம் கட்சியாக அது சுருங்கி போயிருக்கு, அதுதான் உண்மை. அதனால் விஜய் என்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு தேய்ந்து போன ஒரு தேமுதிகவுடைய வாக்குகளை குறிவைக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஜயகாந்த் ரசிகர்கள் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ரஜினிக்கே இன்றைக்கு வந்து ரசிகர்கள்லாம் ரொம்ப வயசாகி போச்சு, அதுதான் உண்மை. அதனால் விஜயகாந்துக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது. விஜயகாந்த் மீது அவர் மக்களுக்கு ஒரு அனுதாபம் வேணா இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்குகளாக மாறுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்காக இன்னும் இருக்குது அப்படின்னு நான் நம்பலை. நிச்சயமாக விஜயும் அப்படி நினைக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கு அவருடைய திருமண நாளும் கூட. நம்ம ஏன் அப்படி பார்க்க மாட்டேன்றோம்? விஜய் வந்து பார்த்திங்கன்னா 2வது அரசியல் மாநாட்டை தன்னுடைய திருமண நாள் அன்னைக்கு வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தானே. ஏன் நம்ம எடுத்துக்க மாட்டேன்றோம்? அதனால் இன்னொன்று, ஒரு கட்சியினுடைய அரசியல் மாநாட்டை இன்னொரு கட்சி தலைவருடைய பிறந்த நாளில் போய் யாராவது பிளான் பண்ணுவாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து இன்றைக்கு அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு பின்னாலும் யாரோ ஒரு ஜோசியக்காரருடைய ஆலோசனை இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அந்த அதில் வாகை மலர் அந்த கொடியில் இடம்பெற்றதில் ஆரம்பித்து 2 யானைகள் காலை தூக்கிட்டு நிற்கிறதில் தொடங்கி அவருடைய கட்சி ஆரம்பித்தது, அரசியல் மாநாட்டுக்கு நாள் குறித்தது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஜோசியக்காரர்களுடைய ஆலோசனை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் அந்த தேதியை குறிச்சிருப்பாங்களே தவிர
இது விஜயகாந்த் பிறந்த நாள், இன்னைக்கு உங்களுடைய கல்யாண நாள் அப்படிங்கிறதெல்லாம் காரணமாக இருக்காது. இன்னொரு பக்கம் நேத்து தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கொள்கை விளக்க கூட்டத்துல பேசுறப்ப குரான் மேல சத்தியமா சொல்றோம், ஒருபோதும் பாஜகவோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுறாரு அந்த கட்சியோட ஆதவ அர்ஜுனா. உறுதியா இருக்காங்களா சார் பாஜக இருக்கிற அடியில் நம்ம போகவே கூடாது அப்படின்றதுல? இல்ல, அதுல எந்த மாற்றமே இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா தாவேகா தற்கொலைக்கு சமம், பாஜகவோட கூட்டணி அமைக்காது அப்படின்னு விஜய் சொன்னதை விட அதிக தர சொன்னது நானா தான் இருப்பேன். என்ன காரணம்னா, அந்த விஜயினுடைய பேச்சை வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமா பார்த்ததுல ஏற்பட்ட விளைவு தான் அது. என்னன்னா, பாஜகவை தங்களுடைய கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்தியிருக்காங்க அவங்க. நீங்க அரசியல் எதிரியாக திமுகவை பார்க்குறாங்க, கொள்கை எதிரியாக பாஜகவை பார்க்குறாங்க. நீங்கள் அரசியல் எதிரியை கூட ஏதோ ஒரு வகையில் சமரசம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்களோட நீங்கள் கூட எதிர்காலத்தில் கூட்டணி அமைக்கலாம். கேட்டால் இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனை நாட்டை வந்து சூழ்ந்திருக்கு, இதை முறியடிக்கணும் அப்படின்னா இப்போ இவர்களோடு நாம் கூட்டணி வைப்பது, திமுகவோடு கைகோர்ப்பது காலத்தின் கட்டாயம்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு கொள்கை எதிரின்னு அடையாளம் காட்டப்பட்ட பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைப்பதற்கு உங்களால் மட்டும் இல்லை, யாராலையுமே ஒரு காரணத்தை, ஒரு நியாயமான காரணத்தை, மக்கள் ஏற்றுக்கொள்கிற காரணத்தை சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் பாஜகவோடு தாவேகா கூட்டணி அப்படிங்கிறது அந்த கட்சியை கலகலக்க வைக்கிற விஷயம். அதனால் அந்த தவறை வந்து இவங்க எந்த காலத்துலையும் செய்ய மாட்டாங்க. அதுக்காக டெய்லி ஒருத்தரை பனையூர் ஆஃபீஸில் உட்காந்து நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் ஸ்ரீராம ஜெயம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நேரம் வரும்போது அப்படி ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது இன்றைக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய வாயிலிருந்து வந்ததாக எடுத்துக்கலாம். அதே நேரம் அது அவர் சொன்னாலே நாம் நம்புவதற்கு தயாராக இருக்கோம். நீங்கள் குரான் மேலேயும் பைபிள் மேலேயும் சத்தியம் பண்ணியெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இன்னொன்று அதிமுக ஏன் விமர்சிக்கவே மாட்டீங்க அப்படின்ற விமர்சனம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இருக்கு. நேற்று அவர் பேசுகிறப்ப அதிமுக தொண்டர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க, அது பாஜகவுக்கு பின்புறம், தமிழ்நாட்டுக்கு பின்புறமாக நுழையிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அதிமுகவோட நாங்கள் ஏன் கூட்டணி வைக்க போகிறோம், அதிமுகன்ற கட்சி வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஆக்டிவாக இல்லை, இனிமேல் போட்டியே திமுக தாவேக்கா அது மாதிரி தான் அப்படின்ற டோனில் பேசுகிறாரு. அதிமுகவையும் ஒரு ஸ்மாஷ் பண்ணுறாரு. இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இது ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே. இனி தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு விஜய் வந்து ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிமுக ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இன்னொன்று, இன்றைக்கு நடக்க போகிற தேர்தல் என்ன, 2026 இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்க போகிறது யார்? இப்போ இருக்கிற திமுகவை அந்த நாற்காலியிலேருந்து கீழே இறக்கணும். அப்போ இவர்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது திமுகவாகத்தானே இருக்கும். அப்போ திமுகவை எதிர்த்து தானே இவங்க சண்டை பண்ணணும். அப்போ கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி அதிமுக கூட, நாத்தாக்கா கூட, காங்கிரஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? அது அவசியமே இல்லை. இன்றைய தேவை என்பது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றணும். அதனால அந்த வேலையை அவங்க சரியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சிக்காம இவங்க வந்து அதிமுகவை விமர்சிக்கலை, அதனால இவங்க அதிமுகவுடைய பி டீமு, பாஜகவுடைய ஏ டீமு அப்படின்லாம் ஒரு மாதிரி புரிந்து கொள்ளாமல் கமெண்ட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இதுக்கு இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு பின்னால் திமுகவுடைய இணைய கூலிப்படை இருக்குங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இப்போ தாவேகா மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை உங்களால் சொல்ல முடியாது. அப்போ பாஜகவுடைய பி டீம் என்ன, அதிமுகவுடைய பி டீம்ங்கிற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தை கிளப்பி இவங்களுடைய வேகத்தை குறைப்பதற்கான ஒரு வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.